ஸோ கேமரா அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவில் நிறைய ஃபன்னியான விஷயம் இருக்குது. கட் பண்ணல, நான் வேணவே முடியல. அடுத்தது வந்து சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ மை டியர் அச்சீவர்ஸ், வணக்கம் வந்துடும் நமஸ்கார். நான் அவங்க ஹரிணிங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் பாலிட்டி ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் கூகுள் மீட்டில் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளாஸஸ் வந்து September 5 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை வந்து நான் எப்பவுமே ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, ஒரு வீடியோவாக இருந்தாலும் சரி, ஒரு லைவாக இருந்தாலும் சரி, ஒரு பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ஈவன் மணி வாங்கினாலும் வாங்கலினாலுமே டிசர்வ்டாக இருக்கணும். நான் கொடுக்குறது வீடியோ வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும், குவாலிட்டியாக இருக்கணும். பிகாஸ் நான் நிறைய டைம் சஃபர் ஆகிருப்பேன்ல, ஒரு நல்ல வீடியோ கிடைக்காம, நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்காம. அதனால சொல்கிறது எப்பயுமே தெளிவாக சொல்லணும், பண்ணுறது எப்பயுமே தெளிவாக பண்ணணும் அப்படின்ற ஒரு இது வந்து என்கிட்ட எப்பயுமே இருக்கிறது தான். ஸோ அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் பண்ணியிருக்கேன். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வாங்கியிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபோன்லேயே வந்து கூகுள் மீட் வச்சு எல்லாமே பண்ணிடலாம். ஆனால் ரெக்கார்டர் கிளாஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், அண்ட் வந்து கரெக்டாக போர்டு விசிபிலிட்டி அண்ட் மற்றவங்க இன்ட்ராக்ட் பண்ணி கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கின கேமரா தாங்க இது. ஸோ லாகிடெக் வெப் கேம். ஸோ அதுதான் வாங்கி இருக்கேன். ஸோ C922 நினைக்கிறேன். ஸோ அதோட நேமு C922 Pro. அண்ட் இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேமரா அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ தான் இது. ஸோ கேமரா அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோவில் நிறைய ஃபன்னியான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸோ இந்த மாதிரிலாம் நான் பண்ணதில்லை. அது அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ போடுறது அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணதில்லை. ஸோ நான் பண்ண விஷயம் என்னன்றது வீடியோக்குள்ளே பார்ப்பீங்க, பாருங்கள். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் குவாரிஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி UPSC தமிழ் பை ஹரிணி. கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்களும் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராமுக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட டெலிகிராம் யூசர் நேமும் அஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கேமராவை எடுத்து ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து சுற்றி காட்டுறேன். ஸோ சுற்றி காட்டிட்டு ஃபுல்லாக வந்து தெரியணும் அப்படின்ட்டு வந்து சுற்றி காட்டினேன். சுற்றி காட்டிகிட்டே இருக்கும்போது ஓகே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசர் எடுத்தேன். ஸோ சிசர் எடுத்தோடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிசர் வந்து கட் பண்ணல. நான் வேகமாக சிசர்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ சிசர் வந்து கட் பண்ணலை. என்னடா இது கட் பண்ணல சிசர் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து சரி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ சமையல் கட்டிலேருந்து போய் கத்தி எடுத்துகிட்டு வந்து வேகமாக வந்துட்டு கத்தியை விட்டு கிழிக்கவே முடியலைங்க, கட் பண்ணவே முடியல. என்னடா இது நமக்கு வந்து சோதனை, ஒரு கேமரா ஓப்பன் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரமா அப்படின்ற மாதிரி நான் மறுபடியும் வந்துட்டு ட்ரை பண்ணி அப்படி எப்படின்னு வித்த காட்டி எப்படியோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே அடுத்தது வந்து சோதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஓப்பன் ஆகி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதான் கேமரா. ஸோ கேமரா வந்து இதை பார்த்தோடையுமே ஆஹா கேமரா செம்மையாக இருக்கே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு ஓகே அது நம்ம வந்து வெளியே எடுப்போம் அப்படின்ட்டு இழுக்கிறேன். இந்த பக்கம் இழுக்கிறேன், அந்த பக்கம் இழுக்கிறேன், வரலையே, வெளியவே வர மாட்டேது. என்னடா இது கத்திரிக்கோள் கத்தின்னு போயிட்டு வெளியே எடுக்கலான்னு பார்த்தா முடியவே இல்லை. படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே, தலை வலிக்குதே. மறுபடியும் என்ன பண்ண, உடனே வந்துட்டு ஓகே பக்கத்தில் வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்குது அப்படின்றது ரொம்ப நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால், ஸோ அந்த பெட்டியை வெளியே எடுத்துட்டு இழுத்தேன் அப்பயும் வரல. ஸோ இழுத்துட்டு தென் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ சரி கீழே ஸ்டாண்ட் இருக்குது அதை ஃபஸ்ட்டு இழுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்தேன். ஸோ அதை இழுக்கும்போது ஸ்டாண்ட் வந்துருச்சு. ஸ்டாண்டோடு சேர்ந்து மேனுவலும் வந்துச்சு. ஸோ மேனுவல் பார்த்துட்டு சரி கேமராவில் காட்டிட்டு அப்படியே எடுத்துகிட்டு ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி வச்சா ஓகே ஸ்டாண்டு செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டை பார்த்து ஓகே கேமராவும் ஸ்டாண்டும் வந்து ஒரே மாதிரி ஈக்குவலாக தான் கொடுத்துருக்காங்க, மாட்டி பார்ப்போம், அதில் வந்துட்டு ஸ்க்ரூவில் வந்துட்டு மாட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு அந்த வெளியே ஓகே இப்படி தான் கழட்டணும் போல அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணி கேமரா வெளியே எடுத்து மாட்டலான்னு போனால் ஸோ இதுவும் ஃபெயிலியர் தாங்க. ஸோ தப்பாக மாட்டிக்கிட்டேன். ஸோ கீழே பார்த்த மாதிரி கேமரா இருந்துச்சு நான் மாட்ட ட்ரை பண்ணும்போது. என்னடா இது மறுபடியும் நமக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கிடச்சி மறுபடியும் மேலே திருப்பினோடனே திருப்பி அதுக்கப்புறம் அது மேலே இருக்கிறத ஃபிக்ஸ் பண்ணி கவரை பிரிக்காமல் அப்படியே ஹோல்ட் பண்ணி டைட் பண்ணேன். ஸோ டைட் பண்ண உடனே ஓகே கேமரா வந்து ஸ்டாண்ட் ஆச்சு. எப்படியோ ஒரு கையில் பிடிச்சி கடைசியாக இதுதாங்க கேமரா அன்பாக்சிங் வீடியோ. ஸோ எப்படி இருக்குது, ஸோ ஸ்டடீஸ் எல்லாம் தாண்டி நம்ம எல்லாத்துலேயுமே கற்றுக்குட்டியாக தான் இருக்கோம் அப்படின்றது சிம்பிளாக இதுலேயே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து கேமரா. ஸோ கிளாஸஸ்க்கு வெப் கேம் லாகிடெக் C9
2022 Pro. ஸோ இது வந்து 1080 FPS அண்ட் 720 60 FPS சேர்ந்தது. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ பார்த்து தான் வாங்கினேன். நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு தென் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணிவிட்டு கடைசியாக தான் வாங்கினேன். நல்லா தான் இருக்குது. மறுபடியும் கேமரா எப்படி இருக்குது அப்படின்றத கிளாஸ் போப்போ உங்களுக்கே தெரியும். அண்ட் அதோட குவாலிட்டி என்னென்னு நம்ம மறுபடியும் பார்ப்போம். ஸோ ஒரு ஸ்டெடி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் வந்து ஒரு கேமரா அன்பாக்ஸ் பண்ணால் இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கத்திரிக்கோள் கத்தி தென் கேமரா ஸ்டாண்டு வெளியே வரல, எதுவுமே வரல, அப்படி தான் இருந்துச்சு கதை. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட பாலிட்டி ஆன்லைன் கிளாஸுக்கான கேமரா. ஸோ எப்படி இருக்குன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறுபடியும் இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி. பாய் ஃப்ரம் ஹரிணி. டடா டடா டடா.